ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவின் சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெண்பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 2 பச்சை மிளகா, 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கின இஞ்சி, நெய், எண்ணெய், 1 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். குக்கர் வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் வேக வச்சுக்கிடுவோம். எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் பாதி பாசிப்பருப்பு போடணும். அது மாதிரி எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். பாசிப்பருப்பு 1/2 கிளாஸ் எடுத்தனால 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் 4.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதில் கொஞ்சம் 1/4 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பொங்கல் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வேணும் நல்லா குலைவாக வந்துருச்சு. இதை நான் எடுத்து வச்சுட்டு அடுத்து தாளித்து விட்டுருவோம். இப்போ கடாய் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காயும் மிளகு, சீரகம், 2 பச்சை மிளகா, இஞ்சி, முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பொங்கலில் இதை சேர்த்துருவோம். பொங்கல் நல்லா சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வெண்பொங்கல் செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிட்டோம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.